Hello students, இந்த வீடியோல நம்ம bonding in acetylene பார்க்கலாம். So acetylene உடைய molecular formula C2H2. So நம்ம bonding அப்படின்றது hybridization மூலமா புரிஞ்சுக்கலாம். கார்பனினுடைய electronic configuration எழுதுவோம். So electronic configuration of carbon. So carbon oda atomic number 6. So configuration நம்ம எப்படி எழுதுவோம் 1s2 2s2 2p2. So இதை எப்படி எழுதலாம் 1s2 அப்படின்றது helium ஓட configuration. So helium 2s2 2p2. So இது orbital diagram போட்டு எழுதுவோம். So ground state configuration நம்ம எப்படி எழுதுவோம் இது 2s இது 2p x 2py 2pz. So electrons fill பண்ணுவோம் 2s ல 2 electron 2p ல 2 electron. So கார்பனினுடைய valency of carbon is 4. So valency 4 அப்படினா இது maximum 4 bond வந்து form பண்ணலாம். So covalent bond form பண்ணனும் அப்படினா orbitals unpaired electrons இருக்கணும். இப்போ கார்பன் 4 bond form பண்ணனும்னா 4 atomic orbitals ஒண்ணுத்துலயும் ஒரு electron இருக்கணும். So இங்க s ல electron pair இருக்கு, p ல 2 electron தனித்தனியா இருக்கு. So அந்த valency satisfy பண்றதுக்கு excited stateல கார்பன் இந்த 2s ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை 2p க்கு ஷிஃப்ட் பண்ணுது. So 2p க்கு ஷிஃப்ட் பண்ணுதுன்னா நமக்கு எக்ஸைட்டட் கான்ஃபிகரேஷன் என்ன கிடைக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல கான்ஃபிகரேஷன் எப்படி வரும் இது 2s இது 2px 2py 2pz ன்னு வரும். So எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம் அப்படின்னா இதுல ஒரு எலக்ட்ரான் இங்க 1 2p ல y ல 1 இந்த 2s ல இருக்கிறது 2pz க்கு போயிடுச்சு. இப்போ அசிட்டிலின்ல 2 கார்பன் இருக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனும் sp hybridization undergo ஆகும். So sp hybridization. So sp hybridization ஒரு s ஆர்பிட்டலும் ஒரு p ஆர்பிட்டலும் மிக்ஸ் ஆகணும். அப்ப இந்த இடத்துல இந்த sம் இதுல இருக்கக்கூடிய ஒரு pயும் என்ன ஆகுது மிக்ஸ் ஆயிட்டு நமக்கு புது ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் கொடுக்குது. So ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் மிக்ஸ் ஆவறதுனால நமக்கு இதே மாதிரி ரெண்டு நியூ ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் வரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் நம்ம sp அப்படின்னு சொல்றோம். So ஒரு s ஒரு p சேர்ந்து sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் கிடைக்குது. மீதம் இருக்கக்கூடிய இந்த 2py யும் 2pz ம் வந்துட்டு ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆகல. அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம் unhybridized orbitals அப்படின்னு சொல்றோம். So hybridization undergo ஆனதுக்கு அப்புறம் நமக்கு sp hybridized orbitals எப்படி இருக்கும்னா ரெண்டும் ஒரே எனர்ஜி லெவல்ல. So இது ஒரு sp hybridized orbital, இது ஒரு sp hybridized orbital. மீதம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டும் 2py 2pz இது ரெண்டும் unhybridized orbitals. So இப்போ இதுல எலக்ட்ரான்ஸ் போடுவோம். இதுல ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான். So இங்க இதுல ஒரு எலக்ட்ரான் இதுல ஒரு எலக்ட்ரான். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு sp hybridized ஆர்பிட்டல்ல என்ன பண்ண போகுது ஓவர்லாப் பண்ண போகுது. இப்போ கார்பன் ஒவ்வொரு கார்பன்லயும் 2 sp hybridized ஆர்பிட்டல் இருக்கும். So இது ஒரு sp hybridized ஆர்பிட்டல் இது ஒரு sp hybridized ஆர்பிட்டல். So இதுல ஒரு எலக்ட்ரானும் இதுல ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கார்பன். So இந்த கார்பனுக்கும் அதனுடைய sp hybridized ஆர்பிட்டல்.
ஸோ இது ஒரு sp hybridized orbital, இது ஒரு sp hybridized orbital. இந்த கார்பன் அதனுடைய எலக்ட்ரானை ஆர்பிட்டல் ஓவர்லேப் ஆகும்போது, லீனியரா ஆர்பிட்டல் ஓவர்லேப் ஆகும்போது இது அதனுடைய எலக்ட்ரானையும் இது அதனுடைய எலக்ட்ரானையும் என்ன ஆகுது, ஓவர்லேப் பண்ணி ஷேர் பண்றதுனால நமக்கு இந்த இடத்துல ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பக்கம் இன்னொரு ஒரு sp hybridized ஆர்பிட்டல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதுல ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒரு கார்பன் கூட அதனுடைய 1s ஆர்பிட்டல ஓவர்லேப் கொண்டு வரும். ஸோ இந்த பக்கம் ஹைட்ரஜன் அதனுடைய 1s ஆர்பிட்டல ஓவர்லேப் பண்ணுது ஒரு எலக்ட்ரானோட. ஸோ இந்த இடத்துலயும் லீனியர் ஓவர்லேப்பிங் இருக்கிறதுனால இங்க நமக்கு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இன்னொரு ஹைட்ரஜன், ஸோ இதுல இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இன்னொரு ஹைட்ரஜன் அதனுடைய 1s ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரானோட இந்த கார்பனோட sp-ல ஓவர்லேப் பண்ணி எலக்ட்ரானை கொடுக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு என்ன ஆகுது, ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது லீனியர் ஓவர்லேப்பிங்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பாண்ட் எப்படி எழுதலாம், சி சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் ஹெச், இந்த பக்கம் ஒரு ஹெச். ஸோ எத்தனை சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, 1 2 3. ஸோ இந்த இடத்துல sp கார்பனுடைய sp ஆர்பிட்டலும் இதனுடைய sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆனதுனால சிக்மா. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் பார்த்தோன்னா கார்பனுடைய sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டலும் ஹைட்ரஜனுடைய 1s ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆகி இந்த பக்கம் நம்மளுக்கு சிக்மா கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கார்பன் கார்பன் இது இந்த சிக்மா பாண்ட், இந்த பக்கம் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட், இந்த பக்கம் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட். இப்போ இதுல இந்த ரெண்டு அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸும் இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம 2p(y)ன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த கார்பனினுடைய 2p(y). ஸோ இந்த கார்பனுக்கு 2pz ஒன்று இருக்கு, 2pz 2pz. அதே மாதிரி இதுக்கு இங்க ஒரு 2pz, இங்க ஒரு அதனுடைய அடுத்த ஹாஃப் லூப். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பனினுடைய 2p(y)யும் இந்த கார்பனினுடைய 2p(y)யும் ஓவர்லேப் ஆகும். ஸோ இப்படி இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த கார்பனினுடைய 2pzம் இந்த கார்பனினுடைய 2pzம் என்ன ஆகும், ஓவர்லேப் ஆகும். ஸோ இது ஓவர்லேப் ஆகுறதுனால இன்னும் ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அசிட்டிலின்ல ரெண்டு பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், கார்பன் கார்பன். ஸோ இது சிக்மா பாண்டு, இது ஒரு பை பாண்டு, இன்னொன்று இது ஒரு பை பாண்ட். ஸோ ட்ரிபிள் பாண்ட் கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில், ரெண்டு ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் சிக்மா பாண்ட். ஸோ அசிட்டிலின்ல மொத்தம் வந்துட்டு கார்பன் 4 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ 1 2 3 4 இந்த கார்பனுக்கு பார்த்தோன்னா 1 2 3 4. ஸோ 4 கோவலன்ட் பாண்டில் 3 சிக்மா பாண்டும் 2 பை பாண்டும் அசிட்டிலின்ல கிடைக்குது. ஸோ 3 சிக்மா பாண்ட் இதெல்லாம் 1, இந்த ப்ளூ கலர் 2, இந்த ப்ளூ 3. ஸோ இங்க ஸோ சிக்மா பாண்ட் எதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது, ஒரு கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன், 2 கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட், 2 பை பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகுது, ஸோ கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் 2 பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டலா இதுல எத்தனை பாண்ட் இருக்கு, 1 2 3 4 5, மொத்தமா 5 covalent bonds in C2H2. ஸோ அசிட்டிலின்ல மொத்தமா எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு, 5 பாண்ட் இருக்கு.
ஒவ்வொரு கார்பனும் 4 கோவலன் பாண்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம இங்க 5 எழுதியிருக்கிறது டோட்டலா கவுண்ட் பண்ணி அசிட்டிலின் மாலிக்யூலுக்கு எழுதியிருக்கோம். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கார்பனும் 4 பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கார்பனும் அப்ப என்ன பண்ணுது, 2 பை பாண்டும் 2 சிக்மா பாண்டும் ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு பாண்டிங் இன் அசிட்டிலின். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.